நான் எங்கள் அப்பாவுக்கு தவசம் கொடுத்தேன். அப்போது ஐயர் வந்தார், எல்லாம் பண்ணோம். எள், அரிசி, இந்த மாதிரி காய்கறிகள் இதெல்லாம் வச்சு பண்ணோம். பண்ணும்போது பண்ணி முடிச்சிட்டாரு, ஐயரெல்லாம் போயிட்டார். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அதை பார்த்தாரு. அதை பார்த்துட்டு இன்னைக்கு என்கிட்ட கேட்குறாரு, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியலையா? அதாவது இறந்து போனவங்க இப்போ வந்து இந்த நீ எடுத்து கொடுத்த அந்த எள், அந்த அரிசி, அந்த காய்கறி இதெல்லாம் அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்களா? இதெல்லாம் ஐயருங்க கொண்டுட்டு போயிடுவாங்க. இதை கொண்டு போய் தண்ணியில் விட்டுட்டு அவ்வளோதான் மீன் சாப்பிட்றோம் அப்படின்றாங்க. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய அறிவுக்கு எட்டின மாதிரி நான் சொல்லணுன்னா நான் சொல்கிறேன். என்னுடைய மூதாதைகள், எனக்கு முன்னாடி பிறந்த என்னுடைய அப்பாவாக இருக்கட்டும், இல்லை என்னுடைய பாட்டாவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிறவி எடுத்திருப்பாங்க. ஒரு மாடாக எடுத்திருக்கலாம், ஒரு ஆடாக எடுத்திருக்கலாம், அல்லது ஒரு பாம்பாக கூட எடுத்திருக்கலாம், அல்லது ஒரு மனித பிறவியாக எடுத்திருக்கலாம், அல்லது ஒரு மரமாக கூட எடுத்திருக்கலாம் ஒரு பிறவி. அப்போ நான் என்ன சொன்னேன், ஐயா அது இல்லை, அவங்க நீங்கள் போய் ஒரு இடத்துல பசியோடு போய்கிட்டு இருப்பீங்க, போவீங்க, உங்கள் பாக்கெட்டில் காசு இருக்கும், ஆனால் ஹோட்டல் இருக்காது. காசு பாக்கெட்டில் இருக்கும், ஆனால் ஹோட்டல் இருக்காது. அப்போ பசி இருக்கும். அப்போ என்ன, அந்த வழியாக வர்றவங்க ஒருத்தவங்க, ஐயா நான் அந்த மாதிரி வீட்டில் விசேஷம் வச்சுருந்தேன், இந்த மாதிரி நாங்கள் சாப்பாடு செஞ்சோம், அது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரோம், இந்தாங்க நீங்களும் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் அந்த 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 நேரத்தில் அந்த நபருக்கு அந்த சாப்பாடு கிடைக்குது அப்படின்னா யாரோ ஒருத்தர் தர்ப்பணம் பண்ணுறாருன்னு அர்த்தம், திதி கொடுக்குறாருன்னு அர்த்தம். ஒரு குதிரையாக பிறந்திருப்பார், அவருக்கு அந்த நேரத்தில் அந்த குதிரைக்கு ஒரு கொல்லாக கிடைக்கும். ஒரு மாடாக பிறந்திருப்பாங்க, அந்த நேரத்துக்கு அந்த மாட்டுக்கு ஒரு புல் ஏதோ ஒன்று கிடைக்கும், கொண்டு போய் போடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொய்ன்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் உண்மை தான். ஏன்னா ஆணித்தரமாக சொல்லுது என்னுடைய உள்ளுணர்வு, இது இப்படி தான் இருக்கும், நிச்சயமாக அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். நான் வந்து ஏதோ பார்த்துட்டு சொல்லலை. நான் ஒரு தடவை ரொம்ப பசி, ஹோட்டலே இல்லாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன். யாருன்னே தெரியாது, வந்தாங்க, உணவு கொடுத்துட்டு போனாங்க, சாப்பிடுங்கன்னாங்க. அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், இதுதான் நமக்கு யாரோ திதி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி, அதனால் நம்மளுக்கு உணவு கிடச்சிது. அதனால் எல்லாத்தையும் நம்புங்க.